வெல்கம் வியூவர்ஸ். அது சரியாக ஜூன் 24, 2002. இடம் அமெரிக்காவோட சவுத் கரோலினா சிட்டி. அப்போ காரா ராபின்சனுக்கு ஏஜ் 15. அன்று காரா அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தா. அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கார்டனில் அங்கே இருக்கிற செடிகளுக்கு பூக்களுக்கு தண்ணி ஊற்றி கொடுத்து விளையாடிட்டு இருந்தா. அப்போ அவள் தனியாக இருந்தா, சுற்றி யாருமே இல்லை. ஸோ அவள் அந்த கார்டனில் தண்ணி பூக்களுக்கும் செடிகளுக்கும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரிலாக்ஸான நாளாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாள். அப்போ அவள் தோழி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கார் வந்து நின்றுச்சு. அந்த கார்லேருந்து ஒரு ஆள் வந்து இறங்கி நின்னார். அவர் நேராக காராவை பார்த்தபடி நடந்து வந்தார். அந்த பர்சனோட கையில் சில மேகசின்ஸ் இருந்துச்சு. ஸோ காரை கிட்ட வந்து அந்த மேகசின்ஸை காமிச்சு பேச ஆரம்பித்தாங்க. அப்படி பேசும்போது காராவும் அவன் நம்மக்கிட்ட அவர் அப்ரோச் பண்ணுறாருன்ட்டு அவனும் பேச ஆரம்பித்தா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சாதாரணமாக இருந்தால் கூட காராவோட மனசில் ஒரு சிறிய எச்சரிக்கை உணர்வு ஏற்பட்டது. ஏதோ சரியா இல்லைன்னு அவனுக்கு தோணுச்சு. காராவுக்கு இப்போ எப்படி அது ஏதோ சரியா இல்லைன்னு தோணுச்சோ அதே மாதிரி வியூவர்ஸ் என்னோடய வாழ்க்கையிலையும் நடந்தது. 2 நாளுக்கு முன்னாடி என்னோடய ஆஃபீஸில் நான் தனியாக இருக்கும்போது அந்த பில்டிங்கில் யாரும் கிடையாது. கீழே ஒரு வயசான செக்யூரிட்டி மட்டும்தான் இருந்தார். நான் எப்பயுமே என்னோடய ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறமும் அடிஷ்னலாக வேலை பார்க்குற பழக்கம் எனக்கு இருக்குது. எல்லா பெண்டிங்ஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு போகிற பழக்கம் எனக்கு இருக்குது. அப்போ ஒரு பர்சன் ஆஃபீஸ்க்கு வந்தார். அஃபிஷியலாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டார். அவருக்கு கிளியராக தெரியும் அந்த பில்டிங்லேயே யாரும் கிடையாது, வெறும் செக்யூரிட்டி தான் இருக்கார். அவர் ஏஜ்னு அவருக்கு தெரியும். வந்த பர்சனும் ஏஜானவர் தான். கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தார், ஸ்மெல் தெரிஞ்சுது. ஆனால் பார்வையோ பேச்சோ நடத்தையோ எல்லாமே சாதாரணமாகவே இருந்தது. என்கிட்ட கேட்ட எல்லா கொஸ்டினுமே அஃபிஷியலாக தான் இருந்தது. இப்படி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 10 செகண்டு அவர் எதுவுமே பேசாமல் கொஞ்சம் பாஸ் ஆகியிருந்தார், அமைதியாக இருந்தார். அந்த 10 செகண்ட் அமைதியில் எனக்கு உள்ளுணர்வு ஏதோ சரியில்லை, தப்புன்னு தோணுச்சு. அந்த 10 செகண்டு கூட அவர் என்கிட்ட எந்த வார்த்தையும் பேசுகிறதோ சைகையோ எதுவுமே பண்ணலை, அமைதியாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு உள்ளுணர்வில் ஏதோ சரியில்லைன்னு மட்டும் தோணுச்சு. அந்த 10 செகண்ட் பாஸ்க்கு அப்புறம் அவர் என்கிட்ட பேசின கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னோட பர்சனல் கொஸ்டின், என்னை பற்றி பர்சனலாக கேட்ட கொஸ்டின் தான். அதுக்கு முன்னாடி அவர் பேசினது எல்லாமே ஆஃபீஸை பற்றியோ அவரோட ஒர்க்கை பற்றியோ தான் பேசினார். அந்த 10 செகண்ட் பாஸ்க்கு அப்புறம் அவர் பேசினது, உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து வர, உன் வீடு எங்கே இருக்குது, நீ டிரைவ் பண்ணி வருவியா, எந்த வழியாக வருவ, உன்னோட ஆஃபீஸ் டைம் என்ன அப்படின்னு என்னையே தான் கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தார். நான் அது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணேன். ஏன்னா என்னை அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நான் வந்து சொல்லியிருந்தேன். அவர் வந்து சுற்றி கேமரா இருந்ததால் எதுவுமே அடுத்து எதுவும் பேசலை, அடுத்து எதுவும் ரிஸ்க் எடுக்கலை. அவர் கிளம்பிட்டார். அந்த பர்சன் வந்து கிளம்பிட்டார். அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு. அப்போ உள்ள நமக்கு தோணுச்சு இல்லை ஏதோ சரியில்லைன்ட்டு, அது கரெக்டு தான். அப்போ நமக்கே நம்மளை சுற்றி ஏதாவது ஒன்று தவறு நடக்கும்னா நம்மளோட உள்ளுணர்வு அது நமக்கே சொல்லணும். அதை நம்மளாம் ஏதோ தப்பாக நினச்சிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. ஏன்னா நானே அப்படி தான் நினச்சேன். நம்ம ஏதோ நினைக்கிறோம் சரியில்லை, ஏதோ தப்பாக நமக்கு தான் அப்படி தோணுது. அதுக்கப்புறம் அவர் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே அதாவது என்னை செக் பண்ணுறதுக்கு எங்கெங்கே வரேன் போகிறேன் அப்படின்னு என்னை பற்றியே கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அப்போவே எனக்கு வந்து தோணுச்சு, ஓகே அப்போ நமக்கு தோணுது எல்லாமே கரெக்டு தான், நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கணும்ட்டு. அங்கே கேமரா சுற்றி இருந்ததுன்ற ஒரே ஒரு ரீசன். அது இல்லாமல் அந்த பில்டிங்கில் யாரும் இல்லை, கேமரா இருந்தது. ஸோ அவருக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை, பேசுகிறதுலையோ செய்கலையோ அவருக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லாமல் அவர் கிளம்புனார். இதுதான் நடந்தது. இன்னொரு விஷயம், அந்த பில்டிங்கில் யாருமே இல்லைன்றது நான் வீக்கானவளா அப்படின்னு அவருக்கு தோணுதோ இல்லையோ, ஆனால் அந்த பில்டிங்லேயே தனியாக இருக்கிற அளவுக்கு நான் தைரியமான ஆள் அப்படின்ற விஷயத்தையும் என்னோட பேச்சுலேயும் என்னோட ஆக்டிவிட்டிலையும் நான் அவருக்கு நார்மலாக, அதாவது டீசெண்டாக காமிச்சிட்டு அமைதியாக இருந்தேன். காரா சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த மர்ம மனுஷன் துப்பாக்கியை காமிச்சு காராவை சத்தம் போடாத, என்னோட காரில் ஏறிடு, அப்படி இல்லைன்னா உன்னை சுட்டு கொண்டுடுவேன்னு மிரட்டியிருக்கான். பயந்து போன காரா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சின்ன பொண்ணு சுற்றி கத்தவும் முடியாமல், தன்னோட பயத்தையும் வெளியில் காமிக்க முடியாமல், என்ன செய்வதுன்னு தெரியாமல், ஆனால் இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணால் அது அவளோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு காரை முடிவு பண்ணி அவங்க கூட பொறுமையாக அந்த காரில் போய் ஏறி உட்காந்தான். அப்படி அவள் காரில் ஏறி போகும்போது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாரி இருந்த இடத்துல நீ உள்ளே போய் அதில் உட்காரு, ஏன்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக, இவளை கடத்துறதுக்காக அதுக்குள்ளே போய் உட்காரு, சவுண்டு வெளியில் கேட்கக்கூடாதுல்ல, ஸோ அதுக்காக நீ அது உள்ளே உட்காருன்னு சொல்லி அவன் வந்து காராவை ரொம்ப டார்ச்சர் பண்ணான். அப்போ காராவும் வந்து அமைதியாக அந்த கண்டெய்னருக்குள்ளே, அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்குள்ளே போயிட்டு அமைதியாக இருந்தாள். ஆனால் காரா அந்த பர்சன் எப்படி இருக்காரு பார்க்குறதுக்கு, எப்படி பேசுகிறாங்க, கார் எப்படி இருக்குது, காரை சுற்றி என்னென்ன இருக்குன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அவளால் அப்சர்வ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாள். காராவுக்கு ரொம்ப அதிகமாக பயம் இருந்தாலுமே
அந்த பயத்தை அவள் வெளி காமிக்கவே இல்லை. அவளுக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சிருச்சு, இவன் கண்டிப்பாக நம்மளை கடத்துவான். ஆனால் நம்ம உடனே ஏதாவது எதிர்த்தோம்னா கையில் இருக்கிற துப்பாக்கியால் நம்மளை சுட்டு கொண்டுடுவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த இருக்கிற சுச்சுவேஷனை விட இன்னும் மோசமாகலாம். அதனால் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம், ஒத்துழைப்பது போல் நம்ம நடப்போம் அப்படின்ட்டு காரை அமைதியாக இருந்தான். அது மட்டும் இல்லை, அவளோட மூளை தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது, இந்த கார் எப்படி இருக்குது, ஏரியா எப்படி இருக்குது, நம்ம அடுத்து என்ன பண்ணலான்றத காரா தொடர்ந்து யோசிக்கிட்டே இருந்தா. ஆனால் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தாலுமே காரா அவனோட பிடியில் தான் இருந்தா. காரா மனசில் ஒன்று மட்டும்தான் இருந்தது. அவள் ஒன்றே ஒன்று தான் பதிவு செஞ்சான், ஒரே எண்ணம். அவள் இங்கேருந்து எப்படியாவது உயிரோடு தப்பிக்கணும், நான் இங்கேருந்து உயிரோடு எப்படியாவது தப்பிக்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் காரா தெரிஞ்சது. அந்த மனிதன் காராவை தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு அழைச்சி சென்றான். சுமார் 18 மணி நேரம் சிறைப்பிடிச்சு வச்சுருந்தான். அந்த 18 மணி நேரத்துலேயுமே அவன் சும்மா இல்லை. காராவை ரொம்ப அப்யூஸ்ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணுறது, அடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவளை ரேப் பண்ணுறது கண்டினியூஸாக. அது ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்கல. அதிகமாக டார்ச்சர் பண்ணுறது, கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, இன்னும் விவரிக்க முடியாத அளவுக்கு அந்த 15 வயசு பொண்ணு தான் படக்கூடாத எல்லா கஷ்டத்தையுமே அவன் கிட்ட பட்டான். அது மட்டும் இல்லை, காரா அந்த மனிதனோட அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்குள்ளே இருக்கிற ரெஃப்ரிஜிரேட்டர், அதாவது ஃப்ரிட்ஜில் என்னென்ன அடையாள பொருட்கள் இருக்குது, சுற்றுப்புறத்தில் என்னென்ன டீட்டெயில்ஸ் அதாவது அவனோட ட்ரெஸ்ஸு, செப்பல் சைஸு, ஷூ சைஸு, அண்டு என்ன சாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சட்டை என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது சுற்றி இருக்கிற பொருளை நம்ம ஒரு இடத்துல மாட்டிக்கிறோம், அங்கேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது நமக்கு ஒரு ஃபோன் கிடைக்கிது, அதுலேருந்து நம்ம யாருக்காவது கால் பண்ணால் கூட அடையாளத்துக்கு அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்ற அந்த கூர்மையான அறிவு காராக்கு இருந்தது. அதாவது எப்படியாவது இந்த விஷயத்தை வெளியில் சொல்லணும். அவளோட எண்ணம் எப்படி இருந்ததுன்னா, அவள் இறந்தே போனாலுமே அவள் கண்டுபிடிச்சிருக்கிறத ஒரு சில பொருள் எடுத்து வச்சு அவள் ட்ரெஸ்ஸில் மறைச்சி வச்சுக்கிறது, அது மூலியமாவது இந்த சீரியல் கில்லரை போலீஸ் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக 18 மணி நேரம் கொடுமையை அனுபவிச்சதுக்கப்புறம் காரா இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணுன்ற எண்ணம் மட்டுமே அவன் மனசில் இருந்தது. இந்த 18 மணி நேரத்தில் அந்த சீரியல் கில்லர் காராவை செக்ஸுவலாக அப்யூஸ் பண்ணுறது, அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, இது எல்லாமே அவள் அனுபவிச்சிட்டான். காரா எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கும்போது தான் அந்த சீரியல் கில்லர் தூங்க ஆரம்பித்தான். அதாவது அந்த சீரியல் கில்லருக்கு காரா தான் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்றதை நம்ப வைக்கிற அளவுக்கு காரா அமைதியாக இருந்தாள். ஸோ சீரியல் கில்லர் தூங்கிட்டு இருக்கும்போது காரா அவளோட கை கால்களில் இருக்கிற கட்டை கட்டிட்டு பொறுமையாக சீரியல் கில்லர் பக்கத்தில் நகர்ந்தாள், சத்தம் இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த கதவு எப்படி இருக்குது, அந்த கதவுக்கு போகிற வழி எப்படி இருக்குது அப்படின்றத ஆல்ரெடி காரா நோட்டீஸ் பண்ணியிருந்தான் தப்பிச்சு போகணுன்றதுக்காக. அப்படி இருக்கும்போது கதவு கிட்ட வந்துட்டு பார்க்கும்போது அந்த கதவு பூட்டப்பட்டிருந்தது. 18 மணி நேரம் காரா அனுபவித்த துன்பத்துக்கு அளவே கிடையாது. அவளை அடிக்கிறது, திட்டுறது, செக்ஸுவலாக அப்யூஸ் பண்ணுறது, அவளை ரேப் பண்ணுறதுன்ட்டு அவளை டார்ச்சர் பண்ணான் அந்த சீரியல் கில்லர். இது அத்தனைக்குமே காரா அந்த வலியும் வேதனையெல்லாம் தாங்கின்னு பொறுமையாக இருந்தா. தப்பிக்க முடியாதா, நம்ம எப்படி வெளியில் போயிட மாட்டோமா, தப்பிச்சிட மாட்டோமா, உயிரோட இங்கேருந்து ஓடி போயிட மாட்டோமா அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக காரா அவ்வளோ வலிகளையும் துன்பத்தையும் தாங்கின்னு பொறுமையை மட்டும்தான் காத்தா. இந்த சீரியல் கில்லர் காரா முழுமையாக காரா அவனோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதா நம்புகிற அளவுக்கு அவள் அமைதியாக இருந்தா, பொறுமையாக இருந்தா. காரா தப்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. அந்த கில்லர் தூங்கிட்டான். அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்கு அவன் கையில் காராவோட கைகளையும் கால்களையும் கட்டியிருந்தான். அந்த கயிறுகளை விடுவிச்சுட்டு காரா எப்படியாவது அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துகிட்டு அவன் கில்லர் பக்கத்துலேருந்து பொறுமையாக நகர்ந்து போனான், சத்தம் எதுவும் போடாமல். அப்போ அவளுக்கு கதவுக்கு எந்த பக்கம் வழி போகணுன்றதை ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தான். அந்த வழியாக அவள் காரா அங்கே போயிருந்தான். அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த கதவை திறக்கும்போது தான் தெரியுது அது லாக் ஆகிருக்கு. இப்போ காரா அந்த கதவை திறந்துட்டானா அந்த சத்தம் கில்லருக்கு கேட்டுரும். அப்படி கேட்டதுன்னா கண்டிப்பாக அவன் சுட்டுருவான். தப்பிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல காராவுக்கு. அந்த நொடியை நினச்சி பாருங்க விமர்ஸ். ஒரு பொண்ணு ஒருத்தவன் கடத்தி கூட்டு வந்துட்டான், சின்ன பொண்ணு. அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்கான், கொடுமைப்படுத்தியிருக்கான். அங்கேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறான். கதவு பூட்டியிருக்கு. அப்படி கதவை திறந்து அந்த பக்கம் தாண்டிட்டா தப்பிச்சிடலாம். ஆனால் அந்த கதவை திறக்கிற நேரம் அந்த சத்தம் அந்த கில்லருக்கு கேட்டால்
கண்டிப்பாக கொண்டுடுவான். வாழ்வா சாவான்ற நொடியில் காரா இருந்தா. இப்போ தப்பிக்கலைன்னா அப்புறம் எப்படி தப்பிக்கிறது, எப்போ தப்பிக்கிறது, தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்த காரா அந்த கூட்டோட கதவை திறந்தா திரும்பி கூட பார்க்காம வேகமாக ஓடனான். யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்கல. உயிரோட தப்பிச்சா போதும்னு அந்த பொண்ணு ஓடினாங்க. காரா ராபின்சன் தப்பிச்சிட்டா. அவள் அந்த தெரு வழியாக ஓடி வரும்போது எதிர்க்க ஒரு கார் வந்திருந்தது. அந்த காரை நிறுத்த கையசைச்சா. அப்போ அங்கே காருக்குள்ளே 2 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி என்னை கடத்திட்டாங்க, ரேப்பும் பண்ணியிருக்காங்க, நான் எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷன் போகணும், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டான். அந்த காருக்குள்ளே இருந்த 2 பேருமே காராவோட லக்கு ரொம்ப நல்லவங்க. காராவை பத்திரமா சேஃபாக காருக்குள்ள உட்கார வச்சு காராவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போய் ஒப்படைச்சாங்க. காரா அந்த போலீஸ்கிட்ட இருக்கிற அவள் பார்த்த அங்கே நிகழ்ந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணான் கண்ணீரோட. ஏன்னா காரா பட்டது சாதாரண துன்பம் கிடையாது. அந்த போலீஸ்காரங்களுக்கு காரா அவள் என்னென்ன பார்த்தாலும் அத்தனை விஷயம் டீட்டெயில்ஸ் கொடுத்தா. அங்கே இருந்த அந்த கில்லரோட முகம் எப்படி இருக்கும், அவன் எந்த கார் யூஸ் பண்ணான், அவங்க கடத்தப்பட்ட ஏரியா, வீடு எப்படி இருக்கும், அந்த வீட்டை சுற்றி என்னென்ன இருந்தது அப்படின்ற விஷயம் கொடுத்தா. ஏன்னா அப்போ தான் அவங்களால அவர் போய் அரெஸ்ட் பண்ண முடியும், அந்த சீரியல் கில்லரை அரெஸ்ட் பண்ண முடியுன்றதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா. அது மட்டும் இல்லாமல் காராவோட அம்மாவுக்கும் காரா வந்து சேஃபாக இருக்காங்கன்ற விஷயத்தையும் தகவலையும் தெரிவிச்சிட்டாங்க. மை டியர் வியூவர்ஸ், இதில் அதிர்ச்சி ஊட்டும் விஷயம் என்னென்னா, போலீஸ் வந்து ரிச்சர்ட் எவினோட்டோஸ் அப்பார்ட்மெண்ட்குள்ளே போயிட்டு எல்லாமே செக் பண்ணும்போது என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நிறைய சிறுமிகளோட ஃபோட்டோஸ் கண்டுபிடிச்சாங்க. 100+ செக்ஸுவல் வீடியோஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. செக்ஸ் அப்யூஸ் வீடியோஸ் கண்டுபிடிச்சாங்க. குழந்தைகளை பற்றி அவங்கள அப்யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய டிஸ்டர்பிங் வீடியோஸோட ஆதாரங்கள் அங்கே இருந்துச்சு. சில வீடியோஸில் அவனே அந்த குழந்தைங்களை செக்ஸுவல் ரீதியாக துன்புறுத்தின அந்த ரெக்கார்ட்ஸும் அங்கே இருந்திருக்கு. பல சிறுமிகளோட இன்னர்வர்ஸ் உள்ளாடைகளும் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆதாரங்களை வச்சு ஏற்கனவே கொலையான பெண்கள் கூடயும் கம்பேர் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கா, அவங்களோட இந்த கிடைச்ச ஆதாரங்களை கம்பேர் பண்ண முடியுதான்னு பார்த்தாலும் இல்லை. அதாவது கம்ப்ளைண்ட்டே ஆகலை. இங்கே 100+க்கு மேலே நமக்கு இங்கே ஆதாரம் கிடைக்குதுன்னா, கம்ப்ளைண்ட்டே ஆகலைன்னா இப்போ எத்தனை பெண்கள் வந்து இறந்தாங்க, எத்தனை பெண்களை என்ன செஞ்சான்ற ரெக்கார்டே வந்து இன்விசிபிளாக இருக்காது, கண்டே பிடிக்க முடியல. அதாவது நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்குது, ஆனால் கம்ப்ளைண்ட் ஆகலை. அப்போ அந்த பொண்ணுங்களோட நிலைமை என்னாச்சு, அவங்க என்ன ஆனாங்க, அவங்க இறந்தாங்கன்னா அவங்களோட நிலைமை என்ன, அது எதுவுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. அவன் செஞ்ச குற்றங்கள் தெரிந்தும் இதை விட இன்னும் அதிகமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருந்தது. காரா கொடுத்த இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸோட அடிப்படையில் போலீஸ் ரிச்சர்ட் எவனோட்டிஸை தேட ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க இல்லை, அவன் வேற ஒரு சிட்டிக்கு தப்பிச்சிட்டான். போலீஸ் அவனை எவ்வளோ தேடியுமே லாஸ்ட்டாக ஃப்ளோரிடா மாநிலத்தில் அவன் வந்து போலீஸால் சுற்றி வளைக்கப்பட்டான். அதன் பிறகு ரிச்சர்ட் தற்கொலை செய்து கொண்டான். அவனுக்கு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறல. ஆனால் அவனோட வீட்டில் கிடைச்ச ஆதாரங்களை வச்சு அவன் 3 மர்டரோட தொடர்புடையவன் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஸோ பல வருடமாக ஒரு 3 பெண்களோட மர்டர் கேஸ் வந்து சஸ்பென்ஸாகவே இருந்தது. அது என்ன, யார் அப்படின்னு சொல்லிட்டு, யார் மர்டர் பண்ணாங்கன்ற இன்ஃபர்மேஷனே இல்லாமல் இருந்தப்போ அதுக்கு காரணம் இந்த ரிச்சர்ட் தான்றத நம்ம காரா ராபின்ஸால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு 15 வயசு சிறுமி காரா, அவங்க எஸ்கேப் பண்ணதால தான் அந்த ஆல்ரெடி மர்டர் ஆன அந்த 3 பெண்களுக்கு அட்லீஸ்ட் அவங்கள யார் கொன்னாங்க, இவன் தான் காரணன்ற விஷயமே வெளியில் தெரிஞ்சது. இந்த சம்பவத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காரா ஒரு சூப்பர் ஹீரோ இல்லை. அவளுக்கும் பயம் இருந்தது, அவளுக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் உயிருக்கு பயந்தா. அவளுக்கு பயத்தை விட அவள் மனதை முழுசாக அவள் இழக்கலை. தைரியமாக இருந்தா, கவனிச்சா, பார்க்குறதுலாம் நினைவில் வச்சுக்கிட்டா, சரியான நேரத்துக்காக காட்டிருந்தா. ஒரு வாய்ப்பு கிடைச்ச போது அவள் தப்பிச்சிட்டா. அவளுடைய தைரியம் அவளுடைய உயிரை மட்டும் இல்லை, பல வருடங்களாக தீர்க்கப்படாத 3 கொலைகளோட உண்மையான விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தான். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஆபத்து நேரத்தில் ஒவ்வொருத்தவங்களோட எதிர்வினையும் வேறுபடும். சிலர் வந்து போராடுவாங்க, சிலர் வந்து தப்பிச்சிருவாங்க, சிலர் அமைதியாக காத்திருப்பாங்க ஏதாவது உதவி கிடைக்குமான்னு சொல்லிட்டு. எந்த ஒரு எதிர்வினையுமே தவறானது இல்லை. உங்கள் பாதுகாப்பு தான் ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியம்.
இது காரா ராபின்சனோட உண்மை கதை. மை டியர் வியூவர்ஸ், சேஃப்டின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். செல்ஃப் டிஃபென்ஸ்ன்றது கட்டாயம் நமக்கு அவசியம். இது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. நம்ம இப்போ தனியாக இருக்கிறோம், இல்லைனா ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம். நம்ம தனியாக இருந்தால் வீக்கு, ஒரு கூட்டத்தில் இருந்தால் நம்ம சேஃபு. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எப்பயுமே எங்கேயுமே சேஃபாக இருக்கணும். நமக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸ்டே அலர்ட், ஸ்டே சேஃப் அண்ட் கீப் டிகோடிங். தேங்க்யூ.